ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல முறை இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேசுறதுக்காக உன்னை தேடி தேடி வந்தேன். ஆனால் நீ என் வார்த்தைகளை கேட்காம, நான் பேசுகிறத கேட்காம கடந்து கடந்து போய்கிட்டே இருந்த. இப்போ பார்த்தியா, எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் வாழ்க்கையவே போர்க்களமாக நீ போராட்டமாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போதாவது நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு. இப்போ உன் வீட்டுக்கு வந்த இந்த வராகி அம்மா உன் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிற எதிர்மறை விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டப்படவும் விடமாட்டேன், கவலைப்படவும் விடமாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் நான் உயர்வாக நடத்தி கொடுக்குறேன். இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கஷ்டமான சூழ்நிலைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கடிவாளம் இல்லாத குதிரை போல உன் வாழ்க்கை இங்கும் இங்கும் தங்கும் தள்ளாடிக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் விடிஞ்சிரும், என் வாழ்க்கை மாறிடும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறேன். இனி வரும் காலங்களில் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும். உன்னை சுற்றி இருக்க மனிதர்களும் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறாங்க. நீ விரும்பின வாழ்க்கையை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து உன்னை சிறப்பாக ஊரும் உலகமும் புகழும்படி மகிழ்ச்சியாக வாழ வைப்பேனேன் செல்லமே. உன்னுடைய தோற்றமே புது பொலிவானதாக மாறப்போகுது. எல்லாரும் உன்னை பார்த்து எப்படி எப்படி மாறணும்னு கேட்குற அளவுக்கு மிக சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அருள போகிறேன். நீ எப்படிலாம் வாழ போகிறன்றதை நான் உனக்கு ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். சந்தோஷமும் சிறப்பும் செல்வமும் மகிழ்ச்சியும் கொண்டு நிம்மதியாக நீ வாழும்படி தான் நான் எழுதி வச்சிருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகி அம்மா உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் யாராவது ஒருவர் மூலமாக நான் உனக்கான உதவியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எல்லாவற்றையும் மனசு கோணாமல் மகிழ்ச்சியாக ஏற்றுக்க தயாராயிரு. இது வரைக்கும் உன் மனசில் இருந்த வலிகளும் வேதனைகளும் துக்கங்களும் தோல்விகளும் கூட மறத்து போக போகுது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நீ மறந்து மகிழ்ச்சியாக வாழ்கிற அளவுக்கு வெற்றியை பெறப்போகிறாய். நீ பரிதவித்து கஷ்டப்பட்ட விஷயங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் செல்லமே. உன் உழைப்புக்கும் உன்னுடைய விடாமுயற்சிக்கும் சேர்த்து தான் இப்போது ஒரு நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நிம்மதியும் சந்தோஷமும் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னை ஏளனமாக இலக்காரமாக பார்த்து சிரிச்சவங்க முன்பாக நீ கொடியாய் உயர்ந்து நிற்க போகிற. எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நீ வெற்றி அடைகிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிட்டே இரு. உன்னை தேடி நான் வந்து உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு பாதுகாவலாக இருந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி நீ சந்தோஷமாய் வாழும்படி இந்த வராகி அம்மா அருள் செய்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் நான் நிச்சயம் நல்ல பலனை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்க துன்பத்தையும் கஷ்டத்தையும் மட்டும் பார்க்காம இதுதான் பெருசு, என் கஷ்டம்தான் பெருசுன்னு சொல்லாமல் புலம்பாமல் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் கொஞ்சம் உதவி செஞ்சினா நல்லாயிருக்கும். உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உன்னை விட துன்பத்தையும் துயரத்தையும் நோய் நொடிகளையும் அனுபவிக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் அல்லவா. பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடு. அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் நீ புரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் ஒன்றால் அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு நீ நடந்துக்கிட்டா போதும். நீ செய்கிற உதவிகளையும் நீ செய்கிற நல்ல விஷயங்களையும் எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் புரிந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் உன் செயல்களை நீ சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கைனா சவால்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அதை தாண்டி உனக்கான நல்வழியை காட்ட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கண்டிப்பாக தர்மம் வெல்லும். நீ போகும் பாதையில் உனக்கான இடர்பாடுகளை அகற்றி இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ நிம்மதியாக வாழுவாய். உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ மற்றவங்களுக்கு செய்யும்போது இந்த ஜென்மத்துக்கே அது ஒரு புண்ணியமாக மாறும் அல்லவா. மற்றவங்க ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது,
அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்காம எவ்வளவோ மனிதர்கள் அடுத்தவனை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்குறாங்க. அவர்களில் ஒருவனாக நீ மாறி விடாதே. மற்றவங்களுடைய கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பது தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் தோல்வியையும் அனுபவிக்கிறவங்களாவே இருக்காங்க. ஓ மூலமா நீ யாருக்கும் கஷ்டம் பிரச்சனைன்னு எதையும் கொடுத்து விடக்கூடாது. பல நல்ல காரியங்களை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது பாவ காரியங்களை பண்ணிவிட வேண்டாம் என்று சொல்லவே. இத்தனை நாளாக தோல்வியவே பார்த்த உனக்கு இப்போது வெற்றியை கொடுக்க போகிறேன். முதல்ல தைரியமாக துணிஞ்சு நில்லு. தயக்கம் கொள்வதோ பயப்படுவதோ வேண்டாம். தயக்கமும் பயமும் தோல்விக்கான அடையாளங்கள். அது உனக்குள்ளே இருக்கவே கூடாது. எல்லா விஷயங்கள்லையும் தயங்கிக்கிட்டே இருந்தால் மனுஷன் வாழ்க்கையை வாழ முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. தோல்வியை தாண்டி துணிஞ்சு நிற்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்படி நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். நான் சொல்கிறத கேட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடு. வலியையும் வேதனையும் அனுபவித்தவங்க வெற்றி பெற்ற பிறகு அதை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. அந்த வெற்றியை தனக்கு கீழே வச்சு இன்னும் நம்ம வெற்றியை பெறணுன்ற உத்வேகத்தோட வேலை செய்வாங்க. நீயும் இப்போ கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் வெற்றியை பெறத்தான் போகிற. அந்த வெற்றியை நிரந்தரமாக உன் கைகளுக்குள்ள உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. உடல் சோர்வும் மனவேதனையும் உன்னை வாட்டினாலும் நீ கலங்க வேண்டாம். இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து நீ நிம்மதியாய் அமைதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் வரும் மாற்றங்களையும் நினச்சி பயப்பட வேண்டாம். நானே உன்னை நல்ல வழியில் நடத்தி காட்டுவேன்னு செல்லமே. எல்லா விஷயத்திலும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உனக்கானது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ரொம்ப நாளாக உன்னை வாட்டி வதச்ச பிரச்சனைகளை எல்லாம் இப்போது இந்த வராகியம்மா ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் நம்பிக்கைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் உரிய பலனை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து அருளி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும்படி நான் செய்ய போகிறேன். நீ மனசார என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கூட நான் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லவே. இந்த நிமிஷம் உன் மனசில் இருக்க வேண்டுதல்களையெல்லாம் என்கிட்ட சொல்லு. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கேன். உனக்காக எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எத்தனையோ விஷயங்களில் உன் ஆசைகளையும் தேவைகளையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறான்னு எனக்கு தெரியும். நீ செய்கிற நல்லதையெல்லாம் யார் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிந்து கொள்ளாமல் போனாலும் அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் அறிவேன். வராகியம்மா, நீ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ வலியையும் வேதனையும் நான் அனுபவிக்கணும்? எனக்காக யாருமே இல்லை. நீயும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துறியே, தனியாக தவிக்க வைக்கிறியேன்னு நீ கண்ணீரோடு என் முன்னால் வந்து நின்றாயல்லவா? உன் வீட்டில் இருக்க புகைப்படம் முன்பாக நீ நின்று வருத்தப்பட்டாலும் தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு கண் கலங்கினாலும் எல்லாத்தையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் சிந்தும்படியோ கவலைப்படும்படியோ எதையுமே நடக்க விட மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். எத்தனையோ பேரை நம்பி நம்பி நீ ஏமாந்தது போதும். இப்போது இந்த வராகியம்மாவை நம்பு. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு மரியாதையும் அன்பும் கொடுக்காத மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு மதிப்பு கொடுக்காத, உன்னை மரியாதையாக நடத்தாத மனிதர்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையாக அவங்களுக்கு கஷ்டமே மிஞ்சும். உன்னோட இந்த வராகியம்மா நான் இருந்து இன்னும் உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை வரவழைக்க போகிறேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கை ஒரே சிக்கலும் சிரமமாக இருக்கு. நம்ம வாழ்க்கை இப்படியே தான் வாழ்ந்துருவோமோ, கடைசி வரைக்கும் இப்படி தான் கஷ்டப்படுவோமோன்னு யோசித்து பயப்படாதே. உயரமான மலையை ஏறுபவர்களுக்கு தான் கஷ்டம். அதே போல் வாழ்க்கையில் உயரமான நிலைக்கு செல்பவர்களுக்கு சிரமங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த சிக்கல் சிரமங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த வராகியம்மா இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் இந்த வராகியம்மா நான் உன்னை தேடி வருவேன். நீ மனசு வாடி சோர்ந்து போகும் போதெல்லாம் உனக்கு பக்கபலமாக நான் இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். காலம் போடும் கணக்கை பற்றி யோசித்து கவலைப்படாத. உனக்காக இந்த வராகியம்மா ஒரு கணக்கு வச்சுருக்கேன். அதன்படி எல்லாத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை அலட்சியப்படுத்துபவர்களையும் உன் மனசை நோகடிக்கிறவங்களையும் நினச்சி நீ கலங்க வேண்டாம். உன்னை மதிக்காத இடத்துக்கு நீ ஒருபோதும் போகாதேன்னு செல்லமே. உன்னாலான எல்லா பலன்களையும் அனுபவிச்சுக்கிட்டு உன்கிட்ட நல்லா வேலையையும் வாங்கிக்கிட்டு உன் மனசு நோகும்படி பேசி உன்னை அலட்சியப்படுத்துபவர்களையும் அவமானப்படுத்துபவர்களையெல்லாம் இந்த வராகியம்மா சும்மா விடமாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் குடும்பம், உன் பிள்ளைகளின் எதிர்காலம், அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். யாரிடமும் ஏமாந்து போயிடக்கூடாது. நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிதானே மனசுக்குள்ளே யோசிச்சு தினமும் கவலைப்பட்டு பயந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன்னுடைய நல்ல மனசுக்கும் உன்னுடைய இறை பக்திக்கும் நீ செஞ்ச நற்காரியங்களுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உன்னையும் உன் குடும்பத்தையும் முன்னேற செய்வேன். இனிமேல் உன் எதிர்காலத்தில் எந்தவித கஷ்டமும் வராத அளவுக்கு உனக்கான முன்னேற்றத்தை நான் உருவாக்கி கொடுக்க போகிறேன். நீ கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சு அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு கவலையில் மூழ்க வேண்டாம். எது இருக்கோ அதை திருப்தியாக ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. இல்லாததே நினச்சி ஏங்கும் நிலைமையும் வேண்டாம். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்துட்டு அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் உனக்கு வேண்டாம். எப்போதுமே இருக்கிறதை கொண்டு நிறைவோட தைரியமாக நிம்மதியாக வாழ பழகு. நீ இழந்தது எல்லாம் நிச்சயம் உன்னை வந்து சேருன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே நீ எதிர்பார்க்கிறதையும் நீ இழந்ததையும் கூட நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ரொம்ப நாளாக நீ எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சியோ, எது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோடு காத்திருந்தியோ, அந்த நல்ல விஷயத்தை நான் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் அன்பையும் பாசத்தையும் அலட்சியப்படுத்தினவங்க எல்லாம் அதே அன்புக்காக ஏங்கும் காலம் வரும். அப்போது உன் நல்ல உள்ளத்தை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உன் மதிப்பை உணர்ந்து உன்னை தேடி வரும் மனிதர்களை நான் உருவாக்குறேன். நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். உனக்கு பாதுகாவலாக இந்த வராகியம்மா இருப்பேன். நீ எதை நினச்சி மனசு உடஞ்சி நொந்து போயிருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். இனிமே உன்னை சுற்றி நல்ல மனிதர்களும் நல்ல வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் வந்து சேரும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ கேட்டதையெல்லாம் நீ கேட்டது போலவே கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுக்குறேன். உன் வாழ்க்கை முழுவதுமே உன் எண்ணங்களால் மட்டும்தான் வழி நடத்தப்படுது. அப்படி இருக்கும்போது முதல்ல உன் எண்ணங்களில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்குதுன்ற நம்பிக்கையை ஆணித்தரமாக வச்சுக்கோ என் செல்லமே. உனக்கு மன தைரியத்தை கொடுத்து வலுப்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே கல்வி, வேலை வாய்ப்பு என அனைத்தும் சிறப்பாக அமையும். திருமண தடைகளையும் இல்லாமல் உன் வீட்டில் நல்ல நல்ல விசேஷங்களையும் சுபமங்கள நிகழ்வுகளையும் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன். குழந்தை வரம் வேண்டி தவிக்கும் உன் உறவுகளுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குறேன். கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும்படியும் இந்த வராகியம்மா இப்போதே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனிமே உனக்கு கடன் தொல்லையோ கஷ்டமோ இல்லை. நீ எதிர்பார்த்த காரியங்களிலும் எந்த தடையையும் உருவாக விடமாட்டேன். தீராத பிரச்சனையாக இருக்கும் நோய் நொடிகளையும் சரி செஞ்சு உன் தலையெழுத்து நல்ல விதமாக மாறும்படி நான் செய்கிறேன். உன்னை ஏமாத்தினவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் நல்லதே நினைக்கிற உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தானே அன்னைக்கு ஒரு நாள் வருத்தப்பட்ட. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இனி வரப்போகிற காலம் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தும் காலமாக இருக்கும். உனக்கான உயர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா தயாராயிட்டேன். யாரை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சா நல்லாயிருக்கும், யார் உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றார் போல மனிதர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுத்த நானே உன் வாழ்க்கையில் வெற்றியையும் பெற்று தருவேன்.
எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் நீ ஒருபோதும் இந்த வராகி அம்மாவை நினைக்கிறத நிறுத்தாதே. எந்த அளவுக்கு என்ன நினைக்கிறியோ, எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறியோ, அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து துன்பங்களையும் துயரங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ தேடுறதும் எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் ஏங்கியதும் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரப்போகுது. உனக்கானதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதா? மனித வாழ்க்கைனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நெருக்கடியான சூழல்கள் இருக்க தான் செய்யும். அத்தனையும் தாண்டி உன்னை சந்தோஷமாக ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.